விஜய் வரக்கூடிய நேர இடங்கள்ல குறிப்பிட்ட வாகனங்கள் தான் வர வேண்டும் என்று காவல்துறை கொடுக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் மற்ற கட்சிகளுக்கு இருப்பதை விட தாவேகாவுக்கு அதிகமான கடுபிடிகளாக இருக்கிறது என்ற வாதத்தை உயர்நீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதுபோல் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருந்த அறிவுரைகள்ல முக்கியமாக விஜய்க்கு நீதிமன்றம் சொன்னது, தனது கட்சியை சார்ந்த முதியவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் வருவதை தவிர்க்கும்படி விஜய் அறிவுறுத்த வேண்டும். ஏனெனில் விஜயை பார்ப்பதற்காக பெரும்பான்மையான கூட்டங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் எல்லாம் உள்ளே வரும் பொழுது ஆபத்திற்குரிய வாய்ப்பு இருப்பதனால் அவர் ஒரு சமூக அக்கறை கருதி இது போன்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூட விஜய்க்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தது. ஆனால் விஜய் ஒவ்வொரு கூட்டத்திற்கு வரும் முன்னதாகவும் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் அவருடைய பணிகளை செய்ய வேண்டும். அதே போன்று வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணிகள், பெண்கள், குறிப்பாக வயது முதிர்ந்த மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்கள்லாம் வீட்டிலிருந்து தொலைக்காட்சி வாயிலாக தனது பரப்புரையும் பிரச்சாரத்தையும் பார்க்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே விஜய் ஒரு வேண்டுகோளையும் அறிவுறுத்தலையும் தாவேகாவினருக்கு கொடுத்திருந்தார். அதையேதான் நீதிமன்றம் வலியுறுத்திருந்தது. இதுபோல் தொடர்ச்சியாக தாவேகாவினர் விஜயனுடைய பரப்புரைக்காக பல்வேறு மட்டங்கள்ல, பல்வேறு தளங்கள்ல தங்களுடைய முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வராங்க. நீதிமன்றம் மூலமாக சென்று அவர்கள் அனுமதி வாங்குவதும், அதே போன்று காவல்துறை அனுமதி கடிதம் கொடுப்பதும், களத்தில் இறங்கி விஜய் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்வதும் என ஒவ்வொரு தளத்திலும் அவர்கள் வேலைகள் செய்கிறார்கள். திருவாரூரில் விஜய் வந்த செய்தி அறிந்ததுமே தாவேகாவினர் தற்பொழுது விஜயனுடைய வாகனத்தை சுற்றிக் கொள்ளக்கூடிய தொடங்கியிருக்கிறார்கள். திருவாரூர் பகுதியில விஜயனுடைய வாகனம் தற்பொழுது தொண்டர்களால் சூழப்பட்டிருக்கிறது. இதே போலதான் கடந்த முறை திருச்சியில ஏற்பட்டது. திருச்சியில விஜய் பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக கடந்த வாரம் வந்த பொழுது திருச்சி மரக்கடை பகுதிக்கு அவர் செல்வதற்கு 5 மணி நேரம் ஆகியது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சி மரக்கடை பகுதிக்கு 8 கிலோமீட்டர் தொலைவு. அந்த 8 கிலோமீட்டர் தொலைவை விஜய் கடப்பதற்கு 5 மணி நேரம் ஆனது. ஆனால் இன்றைய தினம் அதுபோல் ஆகக்கூடாது என்பதற்காகவும் கடந்த முறை ஏற்பட்ட அந்த பயணத்தினுடைய அனுபவத்தின் அடிப்படையில இந்த முறை அதற்கான மாற்று அமைக்கக்கூடிய திட்டங்களை விஜய் தலைமையிலான தாவேகாவுடைய தலைமை நிர்வாகிகள் ஏற்படுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில தான் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய மாவட்டங்களுடைய எண்ணிக்கையை 3லிருந்து 2ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் விஜய் கூடுதலாக திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு செல்வதாக இருந்தது. ஆனால் அந்த பழைய திட்டத்தை மாற்றி 2 மாவட்டங்கள் திருவாரூர், நாகப்பட்டினம் என்று விஜயனுடைய தலைமையிலான அந்த உயர்மட்ட குழு தலைமை ஆலோசிக்கப்பட்டவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கு விஜய் செல்ல இருக்கிறார். ஆனால் அப்படி திட்டமிட்டிருந்தும் கூட விஜயனுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அவருடைய வாகனத்தை சூழ்ந்து கொள்வதனால் விஜயனுடைய வாகனம் வேகமாக இயல்பான வேகத்தில் செல்ல முடியாமல் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. திருச்சி இதே போல்தான் 5 மணி நேரம் எடுத்துக்கொண்டது 8 கிலோமீட்டர் தொலைவை கடப்பதற்கு. ஆனால் இன்றைய தினம் விஜய் வேகமாகவே வந்துவிட்டார். சொல்ல வேண்டும் என்றால் திருச்சியிலிருந்து திருவாரூர் வரைக்கும் விஜய் பயணித்திருக்கக்கூடிய நேரம் என்பது 1 மணி நேரத்திற்குள்ளாக அவருடைய இலக்கை அடைந்து விட்டார். அவருடைய பிரச்சார வாகனத்தில் ஏறியதுக்கு பிறகாக அந்த வாகனத்தில் நிச்சயம் விஜய் இருப்பார் என்பதை அறிந்து கொண்ட தாவேகாவுடைய தொண்டர்கள் தற்போது இந்த வர வழியில் எங்கேயும் அந்த வாகனத்தை பார்த்து விட்டால் உடனடியாக விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி வருவதும் வாகனத்தை சூழ்ந்து கொள்வதும் போன்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதுபோல் தற்பொழுது திருவாரூர்ல அவருடைய வாகனத்தை சூழ்ந்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. தற்பொழுது தாவேகாவுடைய நிர்வாகிகள் கூடுதல் பாதுகாப்புக்காக காவல்துறை பாதுகாப்பு, விஜயனுடைய வழிப்பிரிவு பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாத விஜயனுடைய எப்போதும் இருக்கக்கூடிய பர்சனல் கார்ட்ஸ் உள்ளிட்டவர்களும் பாதுகாப்பு மட்டுமின்றி கூடுதலாக தனியார் பாதுகாவலரையும் விஜயுடைய பயணத்தின் போது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவருடைய வாகனத்தை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் எந்த வாகனத்தை நட்டியும் பொழுது நகரும் பொழுது அதில் அவர்களுக்கு எந்த வகையான ஒரு இடையூறும் ஏற்பட்டக்கூடாது, அதே போன்று தொண்டர்களுக்கு எந்த வகையான காயமோ எந்த பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது என்பதனால் அவருடைய வருவதை கொஞ்சம் சற்று கட்டுப்படுத்துவதற்கும் விஜய் பயணத்தை சற்று எளிமையாக்குவதற்குமான உதவிக்காக அவர்கள் வரவழைக்கப்பட்டதாம் சொல்லப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தாவேகாவுடைய தொண்டர்கள் விஜயை பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு தீரா அன்பில் அவர்கள் வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. கட்டுக்கணங்காத அன்பு கொண்ட கூட்டமாக விஜய்க்கு பின்னால் வரக்கூடியவர்களையும் பார்க்க முடிகிறது. இதுபோல் தொடர்ந்து தற்போது திருவாரூரிலிருந்து விஜய் நாகப்பட்டினம் செல்ல இருக்கிறார். நாகப்பட்டினத்துக்கு சென்றதுக்கு பிறகாக மீண்டும் அவர் திருவாரூருக்கு வந்து திருவாரூரில் அவர் தனது பரப்புரை மேற்கொள்வார். அதற்கு பின்னராக தான் விஜய் புறப்பட்டு சென்னை வருவதற்காக திருச்சி மாநிலம் செல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் விஜய் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம், மறுபுறம் நாகப்பட்டினத்தில் அண்ணா சிலை பகுதி அருகே கூடியிருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்களுடைய கூட்டத்தை பார்க்கிறோம். காலையிலிருந்தே தாவேகாவினர் அங்க கூட தொடங்கி விட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய தரைப்பகுதியில் இருப்பது மட்டும் இல்லாது அங்க இருக்கக்கூடிய வீடுகள் மீதும் மாடிகள் மீதும் தாவேகா தொண்டர்கள் குளிர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விஜய் எப்பொழுது வருவார், அவர் என்ன பேசுவார் என்பதை பார்ப்பதற்காகவும் கேட்பதற்காகவும் அவர்கள் ஆவுடன் காலையிலிருந்து காத்திருக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. கடந்த வாரம் சனிக்கிழமை மேற்கொண்ட விஜய் பிரச்சாரத்தின் போது
காலை விடியற் காலையிலிருந்து விஜயை பார்ப்பதற்காக காத்திருந்தார்கள். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இயற்கை உபாதைகளை செலுத்த கூட செல்லாமல் தண்ணீர் இன்றி கூட்ட நெரிசலுக்குள்ளாக அவர்கள் கை குழந்தைகள் தூக்கி வந்து அங்கு இருந்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. விஜய் செல்லக்கூடிய வழிகள் எல்லாம் அவர்கள் பின்தொடர்ந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதுபோல் கடந்த முறை கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் அவர்கள் இருந்த சூழல்ல திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல கடந்த 2 நாட்களாக பரவலாக மிதமான அளவில் மழை பெய்து வருகிறது. இன்று காலையிலும் கூட அந்த பகுதியில் லேசான அளவில் மழை இருந்தது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைய தினம் அந்த பகுதிக்குள்ளாக அவர்கள் குளிர்ந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. தற்பொழுது விஜய் வரக்கூடிய வழிநடைகளும் திருவாரூர் பகுதிகளில் விஜய்க்காக வரவேற்று வைக்கப்பட்டக்கூடிய கட் அவுட் பேனர்களை பார்க்க முடிகிறது. அந்த பேனர்கள் வரவேற்புக்குள்ளாக அமைக்கப்பட்டக்கூடிய சூழல்ல அந்த பகுதிகளில் குளிர்ந்திருக்கக்கூடியவர்கள் விஜய்க்கான வரவேற்பை அவர்கள் வழங்குகிறார்கள். பேருந்தில் செல்லக்கூடியவர்கள், அதாவது விஜய்க்கு எதிர்ப்புறம் வரக்கூடிய அரசு பேருந்தில் வரக்கூடியவர்கள் கூட தங்களது தலைகளை வெளியே நீட்டி விஜயை பார்ப்பதும் அவர்களுக்கு கையாட்டக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதுபோல் சாலையில் செல்லக்கூடிய எவரானாலும் விஜயை பார்ப்பதற்கும் விஜயை பார்த்து கையசைப்பதற்கும் தங்களுடைய அன்பனை வெளிப்படுத்துவதற்குமான அந்த செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலும் வரக்கூடிய தொண்டர்கள் விஜயனுடைய பேருந்துடைய பயணத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தாத வகையிலும் அவர்கள் பேருந்துக்குள்ளாக சிக்கிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புக்காகவும் பவுன்சர்கள் விஜயனுடைய வாகனத்தை ஒட்டி ஓடி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதுபோல் விஜய் தொடர்ந்து அவருடைய பிரச்சார பயணத்தை மேற்கொள்வார் என்றும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில முதற்கட்டமாக விஜயனுடைய பரப்புரை பயணத்தை தாவேகாவுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில விஜய் கடந்த வாரம் அவருடைய பரப்புரை தொடங்கி இருந்தார். மேலும் இன்றைய தினம் டெல்டா மாவட்டத்துக்கு முதலாக கட்சியை தொடங்கியதுக்கு பிறகாக ஒரு கட்சி தலைவராக இந்த அரசியல் பயணத்தை நோக்கி விஜய் சென்றிருக்கிறார். மக்களை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வுல டெல்டாவினுடைய பிரச்சனைகளை அவர் பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடமடைக்கு தண்ணி சேராத பிரச்சனை ஆண்டுதோறும் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அது தொடர்பாக விஜய் பேசுவார் எனவும் அதற்கான தீர்வுகளை தாவேகா சார்பாக அவர் முன்வைப்பார் எனவும் ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விஜயை பார்ப்பதற்காக ஏராளமானவர்கள் காத்திருக்கிறார்கள். விஜய்க்கு தங்களுடைய நினைவு பரிசு வழங்குவதற்காக சாலை எங்கிலும் அவர்கள் காத்திருப்பதும் வேளாங்கண்ணி மாதாவுடைய சிலைகளை கையில் ஏந்திருப்பதும் கூட பார்க்க முடிந்தது. மேலும் விஜய் தனது அரசியல் கொள்கை வழிகாட்டுகிறாக முன்னெடுத்தக்கூடிய அண்ணா எம்ஜிஆருடன் அவர் இருக்கக்கூடிய படங்களை ஆங்காங்கே விஜயனுடைய தொண்டர்கள் கையில் ஏந்திருக்கக்கூடிய பார்க்க முடிகிறது. மேலும் ஆன்மீக வழியில விஜயை வரவேற்கக்கூடிய வகையில இயேசு கிறிஸ்துவுடன் அவருடைய ஆசையை விஜய் பெறுவது போன்ற படங்களை வைத்துக் கொள்வது போன்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது. வேளாங்கண்ணியுடைய மாதாவுடைய ஆசை அவருக்கு பெறுவது போன்ற ஒரு காட்சி அவர் வைப்பதை பார்க்க முடிகிறது. இதுபோல் எம்மதத்திலும் சம்மதம் என்ற அடிப்படையில விஜய் முதலாக அரசியல் மாநாட்டை அறிவித்த பொழுது பகவத்கீதை, குரான், அதே போன்று பைபிள் உள்ளிட்டவற்றை அவருக்கு பரிசாக வழங்குவதாகவும் திருக்குறளை பரிசாக வழங்குவதாகவும் முதல் நிகழ்ச்சி அவருடைய முதல் மாநாட்டில் இடம்பெற்றிருந்தது. அதுபோல் அனைத்து மத கடவுள்களும் அவருடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருப்பது போலவும் அதே போன்று கொள்கை வழிகாட்டு சொல்லக்கூடிய அண்ணா எம்ஜிஆருடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் அவருக்கு இருப்பது போன்ற பதாகைகளும் பேனர்களும் கட் அவுட்டுகளும் கையில் ஏந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன அட்டைகள் மூலமாகவும் அவருடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வெளிப்படுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.